ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு த செஷன். ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது எல்லா டைமும் கேட்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ கொஷின் தான். அதை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ எப்போ எந்த டெஸ்ட் கேஸை, மேனுவல் டெஸ்ட் கேஸை நீங்கள் ஆட்டோமேஷனுக்கு பிக் பண்ணுவீங்க அப்படின்றது தான் கேள்வி. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இல்லையா, எது இதெல்லாம் நம்ம ஆட்டோமேட் பண்ணுவோன்ட்டு, அதை எப்படி நம்ம பிக் பண்ண போறோன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்களோட கோல் ஆஃப் ஆட்டோமேஷன் என்ன? ஓகே. ஸோ நம்ம கோல் ஆஃப் ஆட்டோமேஷன் என்ன? எப்பயுமே நமக்கு டைம் சேவ் ஆகணும். நான் ஆட்டோமேட் பண்ணிட்டேன்னா அது திருப்பி திருப்பி நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அது மூலியமா நான் டைம் சேவ் பண்ண போறேன். மேனுவல் எஃபர்ட்டை சேவ் பண்ண போறேன். அதே மாதிரி ரெக்ரெஷன் கவரேஜை இது இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு ஆள் செய்யக்கூடிய வேலையை, ஒரு 2 ஆள் செய்யக்கூடிய வேலையை என்னோட ஆட்டோமேஷன் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் பார்த்துருச்சுன்னா, அவங்க மேனுவல் அந்த புது ஸ்ப்ரிண்ட்டுக்கு என்ன புது ஃபங்க்ஷனாலிட்டியோ அதுக்கான டெஸ்ட் கேசஸோ அதுக்கான டெஸ்டிங்கோ ஃபோக்கஸ் பண்ணலாம். பழைய ரெக்ரெஷன் டெஸ்ட் கேசஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ஆட்டோமேஷன்ல. அப்படிங்கிறது தான் நம்மளோட கோலா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது மூலியமா ரெக்ரெஷன் டிஃபெக்ட் கண்டுபிடிக்கிறதா நம்மளுடைய கோலே தவிர, ரெக்ரெஷன்ன்றது பழைய டிஃபெக்ட், பழைய ஃபங்க்ஷனாலிட்டி விச் வாஸ் ஒர்க்கிங் ஃபைன். இப்போ அதுல ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா நம்மளுது. ஸோ என்டையரா நம்ம ஆட்டோமேஷன் புது பக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லாம பழசெல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக இருக்கணும். இல்லைங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். உங்களோட கோல் என்ன? அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட கோலே டைமை சேவ் பண்றதுக்கு தான். ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் நம்ம கொடுத்து போர் அடிக்காம அது ஆட்டோமேஷன்ல மிஷின் ரன் பண்ணட்டும் அப்படின்னு விடுறது. ரெக்ரெஷன் கவரேஜை இன்க்ரீஸ் பண்றது. ஒரு ஆள் 20 டெஸ்ட் கேஸ் தான் ரன் பண்ண முடியும்னா ஆட்டோமேஷன் அதை விட அதிகமா ரன் பண்ண முடியும். ஸோ நமக்கு டைம் சேவ் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்ப இதுல என்னென்ன டெக்னிக் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுல 2 டெக்னிக் இருக்கு. ஒன்னு ரைஸ், இன்னொன்னு ஸ்மார்ட். நிறைய பேர் ரைஸை தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ரைஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்ப ஆட்டோமேஷன் ஒரு டெஸ்ட் கேஸ் எடுக்கிறோம், மேனுவல் டெஸ்ட் கேஸை. இதை ஆட்டோமேட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்றதுக்கு 4 ஃபேக்டர் இருக்கு. ஒன்னு ரிப்பிட்டேட்டிவ். இதை அடிக்கடி நம்ம ரன் பண்ணுவோமா? ஓகேவா? ஸோ இப்ப இது எல்லா ஸ்பிரிண்ட்லயும் ரெக்ரெஷன்ல இது தேவையா, இல்ல இது தேவையில்லாததா அப்படின்றத யோசிக்கணும். ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் பிசினஸ் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் இது இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனா இல்லையா? ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இருக்கும், அது அடுத்தடுத்த ஸ்பிரிண்ட்டுக்கு ரன் பண்ணனாலும் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நான் ஆட்டோமேட் பண்றேன்ட்டு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது நமக்கு டைம் வேஸ்ட், எஃபர்ட் வேஸ்ட். ஸோ அதே மாதிரி எக்ஸிகியூஷன் பண்ணதுக்கு அப்புறம் கூட இதெல்லாம் ஏன் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்பயே நமக்கு எஃபர்ட் வேஸ்ட் ஆயிடும். ஸோ நம்ம ஆட்டோமேட் பண்ற மாடியூல் கரெக்டான ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி இது ஸ்டேபிளா இருக்குமா? இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நான் எடுக்கிறேன், இந்த ஃபங்க்ஷனாலிட்டியில இந்த டெஸ்ட் கேஸ் நான் பண்றேன், இது ஸ்டேபிளா இருக்குமா? இல்ல அடுத்த ஸ்பிரிண்ட்லயே இதுல ஏதாவது சேஞ்சஸ் வருதா? இல்ல அடுத்த 2 ஸ்பிரிண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் வர மாதிரி நமக்கு ஸ்டோரிஸ் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒண்ணு நீங்க உங்க மேனேஜரை கேட்கலாம், இல்ல ஸ்க்ரம் மாஸ்டர் கேட்கலாம், இல்ல டெவலப்மெண்ட் மேனேஜர்கிட்ட கேட்டுக்கலாம். ஓகே. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டியில நிறைய எரர்ஸ் வருமா? ஓகேவா? ஏன் எரர்ஸ் வருமா அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டியில நிறைய கால்குலேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அது ஹியூமன் கால்குலேஷன்ல எரர் வரலாம். அதை நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டா, ஒன்ஸ் ஆட்டோமேட் பண்ணிட்டா அது கரெக்டான வேல்யூஸ் எடுத்து கால்குலேஷன் பண்ணி நமக்கு ரிசல்ட் வெரிஃபை பண்ணி கொடுத்துட போகுது. ஸோ இதுதான் ரைஸ். ஓகே. ரிப்பிட்டேட்டிவா இருக்கா, இம்பார்ட்டண்டா இருக்கா, ஸ்டேபிளா இருக்கா? ஸ்டேபிளா இல்லைன்னா ஆட்டோமேஷன் பண்றதே வேஸ்ட் இல்லைங்களா? திருப்பி திருப்பி என்னால ஸ்கிரிப்டை ரீஃபேக்டர் பண்ண முடியாது. ஸோ அப்ப ஸ்டேபிளா இருக்கா, எரர் ப்ரோன் ஏரியாவா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம பண்ணிக்கணும். ஸோ எது எதெல்லாம் இதுல வரும் பாத்தீங்கன்னா, லாகின். இப்ப இது இ-காமர்ஸ் வைஸ் பார்த்தோம்னா லாகின், சர்ச், செக் அவுட் அந்த மாதிரி சினாரியோஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ ஸ்மோக் அண்ட் ரெக்ரெஷனை நம்ம கண்டிப்பா ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒன் டைம் டெஸ்ட், அதை ஒரு வாட்டி தான் ரன் பண்ண போறேன். எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்ட், நான் புதுசு புதுசா ஏதோ கண்டுபிடிக்க போறேன், அதாவது அடாப்ட் டெஸ்டிங் மாதிரி போறேன்னா அதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ப்ராப்பர் ஃபங்க்ஷன் எண்ட் டு எண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியே பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ இதே தான் நெக்ஸ்ட். இப்ப ரைஸை விட ஸ்மார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேக்டர் எக்ஸ்ட்ராவா இருக்கும், அவ்வளவுதான். என்ன அப்படின்னா, ஸ்டேபிளா இருக்கா, ஈஸியா என்னால மெயின்டைன் பண்ண முடியுதா அப்படின்னா என்னன்னா, நம்ம ஸ்டேபிளா இல்ல அப்படின்னா நம்ம திருப்பி திருப்பி ரீஃபேக்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஈஸியா நான் அப்டேட் பண்ணக்கூடியதா இருக்கணும், ஈஸியா மெயின்டைன் பண்றதா இருக்கணும். ஓகே. அதே மாதிரி டூலால ஆட்டோமேட் பண்ண முடியுமா? எல்லாத்தையும் நம்மளால ஆட்டோமேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓடிபியோ இல்ல ஹியூமன் இன்டர்வென்ஷன் தேவைப்படுது அப்படின்னும் போது என்னால ஆட்டோமேட் பண்ண முடியாது. ஓகே. டூலால எண்ட் டு எண்ட் ஹேண்டில் பண்ண முடியற டெஸ்ட் கேசஸ் மட்டும்தான் நம்ம ஆட்டோமேட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி ரிப்பீட்டபிள்,
டைம் சேவிங்ன்றது இங்க என்ன வருது அப்படின்னா, இப்போ ஒரு சில டெஸ்ட் கேஸ்லாம் இருக்கு. மேனுவலா பண்ணா 1 நிமிஷத்துல பண்ணிடலாம். அதுவே ஆட்டோமேஷன்ல பண்ணும்போது எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுதுன்னா, நான் மேனுவல் தான் இதுல வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இல்ல நான் ஆட்டோமேஷன் கவுண்ட் வந்து அதிகமா குடுக்குறேன் அப்படின்றதுக்காக ஆட்டோமேஷன்ல கொண்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸிகியூஷன் நீங்க ஸ்கிரிப்ட் பண்ற டைமும் வேஸ்ட், எக்ஸிகியூஷன் பண்ற டைமும் வேஸ்ட். ஓகேங்களா? சோ அததான் வந்து ஸ்மார்ட் டெக்னிக்ல சொல்றாங்க. ஸ்டேபிள், மெயின்டெனபிள், ஆட்டோமேட்டபிள், ரிப்பீட்டபிள், டைம் சேவிங். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு கேண்டிடேட்டை ஒரு டெஸ்ட் கேஸ குட் ஆர் பேட் இது வந்து ஆட்டோமேட் பண்ணலாம் பண்ண வேணாம்னு எடுத்துப்பீங்க அப்படின்றது தான். நம்ம வந்து ஸ்மோக் டெஸ்டா இருக்கணும், டேட்டா ட்ரிவனா இருக்கும். ஒரே ஃப்ளோ தான். ஆனா நான் 10 டேட்டா வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதை ஆட்டோமேட் பண்ணலாம். கிராஸ் ப்ரௌசர், ஓகே, மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ல நான் பண்ணணும்னா பண்ணலாம். ஹை ரிஸ்க் பிசினஸ் ஃப்ளோஸை நம்ம பண்ணலாம். ஓகே. எதெல்லாம் பண்ணக்கூடாது? கேப்சா, ஓடிபி, யூஐல எனக்கு இந்த வந்து பட்டன் இங்க இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதெல்லாம் வந்து ஒரு தனி டெஸ்ட் ஸ்கிரிப்டா நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு எண்ட் டு எண்ட்ல அது ஒரு பார்ட்டா வேணா பண்ணிக்கலாமே தவிர லுக் அண்ட் ஃபீல் எல்லாம் வந்து நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரீக்வென்ட் சேஞ்சிங் யூஐ, ஓகேவா, அதையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சோ எனக்கு வந்து அப்ப எப்படி தெரியும் எனக்கு இது ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் ஆகுமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதை டெவலப்பர் கூடயோ இல்ல உங்க ஸ்க்ரம் டீம் கூடயோ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதை நான் ஆட்டோமேட் பண்ண போறேன், ஃபியூச்சர்ல இதுல ஏதாவது சேஞ்ச் பண்ற பிளான் இருக்கா இப்ப கரண்டா, ஓகேவா, அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. இப்ப கரண்டா இல்லைனாலும் ஒரு 2-3 ஸ்பிரிண்ட்ல இது இருக்கு எங்களுக்கு பிளான்ல இருக்கு அப்படின்றத எப்பயுமே டீம் வந்து வெல் ஹைடா பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபீசிபிலிட்டியை பார்க்க போறோம். ஸோ எந்த டூல்ல நம்ம பண்ண போறோம், என்ன டேட்டா வந்து நமக்கு வந்து ரெடியா இருக்கா, நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்ச டேட்டாவா தான் இருக்கா, ஓகேவா, வேலிடேஷன்ஸ்லாம் ஆட்டோமேட் பண்ண முடியுதா இல்லையா, சிஐசிடில என்னால அதை இன்டெகிரேட் பண்ணி ரன் பண்ண முடியுதா, ஓகேங்களா. ஸோ ஏன் வந்து இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் நம்ம பாதியில வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் என்னால ஃபுல்லா பண்ண முடியல அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு அது பாதி டைம் வேஸ்ட். நம்மளால அதை கொண்டு போய் கவுண்ட்லயும் காட்ட முடியாது. ஸோ இது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கொண்டு போகணும். ஓகே. ஸோ என்ன சிஐசிடி பைப்லைன்ல நான் ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா அது மாதிரி ஓடிட்டே இருக்கும், எனக்கு வந்து கொடுத்துரும். இப்ப நீங்க திடீர்னு எனக்கு வந்து ஒரு பாப்அப் வரும், அதுல நான் போயிட்டு ஓகே கொடுத்தாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் அது ரன் ஆகும். அந்த ஓகே மட்டும் நான் போய் ஹியூமன் இன்டர்வென்ஷன்ல கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேஷன்லயே கணக்கு எடுத்துக்க முடியாது. ஸோ எல்லாராலையும் அது வந்து எல்லா டைமும் வந்து ரன் பண்ண முடியாது. சில டைம் வந்து நமக்கே மொபைல் போன்ல அந்த நோட்டிபிகேஷன் ஓகே கொடுக்கறதுக்குள்ள அது அங்க போய் ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு போயிடும். ஓகேவா. அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் எப்பயுமே இருக்காதீங்க. பிளஸ் இப்ப இந்த ஐஓடியில நமக்கு வர அந்த சென்சார் டெஸ்டிங்னா இப்ப வந்து ஹியூமன் போனாதான் அந்த சென்சார் சென்ஸ் பண்ணி எனக்கு லைட் எரிய வைக்கும். ஸோ இதனால ஆட்டோமேட்டா பண்ண முடியாது. என்னால வந்து ஒரு ஹியூமனை அந்த டைம்க்கு அங்க போங்கன்னு சொல்லி என்னால ஆட்டோமேட் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே வந்து நாட் ஆட்டோமேட்டபிள்ல நம்ம கொண்டு போயிடலாம். ஓகேங்களா. சோ இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆட்டோமேஷன் ஆர்ஓஐ. ஓகே. சோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, நான் வந்து இவ்வளவு டைம் போடுறேன், இவ்வளவு எஃபர்ட் போடுறேன், இவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்ற ஒரு கேண்டிடேட்டுக்கு ஆட்டோமேஷன் பண்ணி எனக்கு கொடுக்கறதுக்கு, அப்போ அதுல இருந்து எனக்கு என்ன இது வருது, ரிட்டர்ன் வருது. ஓகே. சோ எக்ஸிகியூஷன் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ, எத்தனை வாட்டி நான் இதை யூஸ் பண்ண போறேன், நெக்ஸ்ட் எவ்வளோ டைம் சேவ் ஆகுது. மேனுவல்ல எனக்கு வந்து 5 நிமிஷம்னா எனக்கு ஆட்டோமேஷன்ல அட்லீஸ்ட் பாதியாவது கம்மி ஆகணும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ, ஓகே, என்னோட அப்ளிகேஷன்ல லொகேட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நான் திருப்பி ரீஃபேக்டர் பண்றதுக்குள்ளேயே வந்து ரெக்ரெஷன் டைமே எனக்கு முடிஞ்சிடும். அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, சரி நீங்க அதை ரீஃபேக்டர் பண்ணுங்க அடுத்த வாட்டி ரன் பண்ணிக்கலாம், நான் மேனுவல்ல எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன்னு போயிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எனக்கு அஃபெக்ட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த 3 கொஸ்டின், எக்ஸிகியூஷன் ஃப்ரீக்வன்சி என்ன, டைம் சேவ்டு என்ன, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் என்ன, இது எல்லாமே நமக்கு வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு பாசிட்டிவ்ல இருந்தா மட்டும்தான் ஆட்டோமேட் பண்ணணும், இல்லைன்னா எனக்கு ஆட்டோமேட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ இவ்வளவும் நான் வந்து இன்டர்வியூல சொல்லணுமான்னு கேட்டா கிடையாது. நான் ஜஸ்ட் என்ன சொல்ல போறேன், நான் ரைஸ் டெக்னிக் இல்ல ஸ்மார்ட் டெக்னிக் வச்சு என்னோட டெஸ்ட் கேஸை எடுத்துக்க போறேன். அவாய்டிங் ஹியூமன் இன்டர்வென்ஷன் டெஸ்ட் கேசஸ் இல்ல யூஐ டெஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் வந்து நான் ஸ்மோக்குக்கும் ரெக்ரெஷன் டெஸ்ட் கேசஸ்க்கும் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி ஃபீசிபிலிட்டியை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆட்டோமேஷனை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆர்ஓஐ இருந்துச்சுன்னு, நல்ல குட் ஆர்ஓஐ இருந்தா மட்டும்தான் அதை ஆட்டோமேட் பண்ணுவேன் அப்படின்னு சிம்பிளா நம்ம சொல்லி முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு ஜஸ்ட் ஒரு இமேஜ், இதுதான் வந்து நீங்க செக் பண்ண வேண்டிய சினாரியோஸ். ஓகேங்களா. ஸோ இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் அதை கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.